ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே என் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நம்புறீங்க அவருடைய கிருபை தான் நம்ம வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆழங்களில் இருந்து நம்மை தூக்கி எடுத்த ஒரு பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆழங்களில் இருந்து. ஆமென். நம்முடைய கவலை எவ்வளவு டெப்த்ல இருந்தாலும் அதன் மத்தியிலே நம்மை கொண்டு வந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கடலின் நடுவிலே ஆழத்துல கடந்து போன ஏனாவுடைய வாழ்க்கை இதுதான். ஜீசஸ். ஆமென். யார் என்ன அந்த ஆழத்துல யாராவது காப்பாற்ற முடியுமா? அங்க ஏதாவது உதவி கிடைக்குமா? அங்க ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த ஆழத்துல விழுந்தவனை கரைகளில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் இருப்பாருன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சாதாரண ஒரு கடலின் ஓரத்துல அப்படி கொஞ்சம் உள்ள போனாவே காப்பாற்ற முடியல, மரிச்சு போறாங்க. எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. உதவின்னு கத்தினாலும் உதவி கிடைக்கல. அது போல சூழல் மத்தியில கடலின் நடுவு ஆழம் அதிபாதாளன்னு சொல்லலாம். ஆனால் அதன் மத்தியில கடந்து போன யோனா மறுபடியும் கரை சேருவான் என்பது நிச்சயம் அல்ல. ஆனாலும் கரை சேர்ந்ததற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த கிருபை எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பெரியதா இருக்கு. ஜீசஸ். நம்ம அதை விசுவாசிக்கணும். ஆமென். ஏன்னா யாருமே உதவி செய்யாத ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி இருக்குன்னா அது ஆண்டவரால மட்டும் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். யாருமே நமக்கு உதவி செய்யல, யாருமே நமக்கு அந்த உதவியை செய்யணும்னு முன் வரல. ஆனாலும் நமக்கு ஒரு உதவி கிடைக்குது. அப்ப அந்த உதவிக்கு காரணம் யாரு அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். பாருங்க, யோனாவை ஆழத்துல போன அவனுடைய வாழ்க்கை யாரை நம்பினானோ, யாரு கூட போகணும்னு ஆசைப்பட்டானோ, யார் உதவி செய்வாங்கன்னு ஆசைப்பட்டானோ அதே மனிதர்கள் அவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. துரிதமா வேலை செய்யறாங்க. துரிதமா கடலின் ஆழத்துல அவன் சொல்றான், அடித்தட்டுல போய் படுத்தவன கொண்டு வந்து மேல நம்மள என்ன பண்ணிருப்போம் சில நேரத்துல, ஐயோ உன்னை எப்படிப்பா நான் கடல்ல போட முடியும். ஆனா அங்க இருக்கிறவங்க துரிதமா வேலை செஞ்சாங்களாம். என்னை தூக்கி கடல்ல போடுன்னு சொன்ன உடனே அப்பா நாம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கடலின் ஆழத்துல போட்டாங்க. அவன் அமிழ்ந்து போனான். ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிடலை. இது மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபையை நம்புறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பு நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. கரை சேர்க்கிற காலம் நிச்சயமா. ஆமென். ஆமென். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்ப நம்ம ஆண்டவரை நம்பினாதான். இதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலைகள் மாறணும்னா ஆண்டவர் தான் காரணமா இருக்க முடியும். கவலைகள் மாறணும்னா ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. அப்ப அவரை இல்லாம நம்ம வாழ்க்கையில உதவி கிடைப்பது சாதாரணமானது ஒன்று அல்ல. ஏன்னா இன்னைக்கு சுயநலமான இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத மறந்து போயிடவே கூடாது. சுயநலமான உலகம். நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி, என் கணவர், என்னுடைய சூழல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம், இது வாழ்ந்தா போதும், மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவருடைய சிந்தை எதுன்னா, நாம எவ்வளவு விழுந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு காப்பாற்றுகிற ஒரு நல்ல குணப்படைத்தவர் ஆண்டவர் ஒருவர் தான். இந்த உலகத்துல அவர் 33 வருஷம் ஊழியம் செய்த நாட்கள், வாழ்ந்த நாட்களில் அவர் வாழ்ந்தது மொத்தமா பார்த்தா யாருக்குன்னா நமக்காக தான் இருக்கும். அவருக்காக இருக்கவே இருக்காது. எனக்காக தான் நான் வந்தேன், எனக்காக தான் செய்த ஒண்ணு பிதாவின் சித்தமா இருக்கும், இல்ல நம்ம மீட்பக்கூடிய காரியமா இருக்கும். இதை தவிர அவருக்கென்று வாழ்க்கையில் எதையுமே அவர் செய்தது அல்ல. புரியுதுங்களா? எல்லாமே அழும்போது கூட ஒரு அழும்போது கூட சொல்றாரு, எனக்காக நீ அழற, எனக்காக நீ அழாது, எனக்காக நீ எதையும் செய்ய வேணும், உனக்காகவும் பிள்ளைகளுக்காக, எனக்காக அவருக்கென்பது எந்த ஒரு காரியமும் அவர் வைத்துக் கொள்ளல. எல்லாமே மற்றவர்களுக்காய் அவர் வாழ்ந்து இந்த உலகத்துல ஜீவிய பாதையில நம்மை நடத்தின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அநேக மனிதரை புகழ்ந்து பாடலாம். ஆனா அதே மனிதர்கள், உண்மையா சொல்றேன், ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். அந்த மனுஷன் அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பேசும்போது, கட்சிக்காரர் தான் வரும், ஸ்டேஜ்ல பேசும்போது அவ்வளோ ஜனங்கள் கைத்தாடினாங்க. அதே ஜனங்க ஒரு நாள் அவன் அடிக்கிறாங்க. வார்த்தையை ரசிச்சவங்க, அவன் வார்த்தையை புகழ்ந்தவங்க, இவ்வளவு ஒரு பேச்சாளர் என்று சொன்னவங்க இன்னைக்கு அவனையே திருப்பி அடிக்கிற உலகம். புரியுதுங்களா? யாரு நம்ம மனுஷன் நம்மள புகழறான், மனுஷன் நம்மள புகழ்ந்துட்டு இருக்கிறான்னு ஒரு நாள் நம்ம தப்பு கணக்கு போட்டுறவே கூடாது. ஒரு நாள் அவங்க நமக்கு இகழ்வாய் மாறிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு, அப்போ நாம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும்.
பாருங்க, இந்த வேதம் அதுதான் சொல்லுது. அதிபாதாளத்துல போன அந்த ஆழங்களில் இருந்து ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் கொண்டு வருவார்னா, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கவலை, பாரம், கண்ணீர், வேதனை எவ்வளவா இருந்தாலும் அதன் மத்தியில ஆண்டவர் நம்மை கொண்டு வர அவர் வல்லமையானவர். நம்புறீங்களா? எவ்வளவு கவலை, கடன் பிரச்சனை, போராட்டம், நிந்த, வேதனை, துக்கம், அவமானம் எவ்வளவா இருந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் என்ன கொண்டு வருவார் என்ற ஒரு நிச்சயம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு நன்மை உண்டு. இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாம விசுவாசிக்கணும். விசுவாசித்துதான் வாழ்க்கையில நாம இன்னைக்கு தேவனோடு நம்ம வாழக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில கவலைகள் மாறுவதற்கு காரணம் என்னன்னா, கவலைகள் மாறுவதற்கு காரணம் என்னவா இருக்குதுன்னா, மற்றவர்களுக்காய் நம்ம ஜெபிக்க பொழுது, புரியுதுங்களா, மற்றவர்களுக்காய் நம்ம வாழும் பொழுது, மற்றவருடைய சுகத்தை நம்ம விரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. அவர் அற்புதமாய் மாற்ற அவர் வல்லமையானவர். அதிசயமாய் மாற்ற அவர் வல்லமையானவர். அவரே போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நம்புறீங்களா? அவரே போதுமானவர். அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவரே எல்லாவற்றுக்கும் மகிமையானவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை தந்து நம்மை வழி நடத்துகிறவர் ஒருவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருப்பார்னா நம்ம எப்பொழுதும் அவர் வழி நடத்த அவர் போதுமான ஒரு மகத்துவமான ஒரு கர்த்தர். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பாரமோ, கஷ்டமோ, வேதனையோ, கண்ணீரோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. போதுமானவராய் இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். நேற்று போன வாரம் நம்ம பார்த்த அந்த தொடர்ச்சியை தான் இப்ப நாம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? என்ன காரியத்தை குறித்து தியானித்தோம்? கவலைப்படாமல் இருங்கள். கவலை வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில இருந்து பிரித்து விடுகிறது. அப்ப கவலை எவ்வளவு பெரிய ஒரு பாரம் இல்ல, கவலை எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இல்ல. அப்ப நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்தா கவலைப்படாமல் இருக்க முடியும்? நம்ம ஜெபித்தா கவலைப்படாமல் இருக்கலாம். அதை தவிர்த்து வேற என்ன காரியம் வாழ்க்கையில் இருக்குன்னா, மற்றவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காய் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய கவலைகளை மாற்ற கர்த்தர் வல்லமையானவர். கவலை மாற வேண்டிய கூடிய இடம் எதுன்னு பார்த்தா ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம்தான். இதை தவிர நம்முடைய வாழ்க்கையில வேற ஒன்றுமே இல்லை. கவலைகளை நம்ம மனுஷனிடத்துல சொன்னா மாறுமா? மாறாது. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி பாருங்களேன், நம்முடைய கவலைக்கு ஒரே ஒரு பதில் ஆண்டவர் தான். மனுஷன் நம்மள வேற விதமா பார்க்கலாம், எந்த விதமா வேணாலும் பார்க்கட்டும், ஆனால் ஆண்டவர் ஒரே விதமா தான் நம்மள பார்க்கிறார், அவருடைய பிள்ளை. இதுதான் மனுஷனுடைய குணங்களை, மனுஷனுடைய கண்களை, மனுஷனுடைய இருதயத்தை பார்க்காது. இன்னைக்கு நரம்பு இல்லாத நாக்கு சொல்லும் நல்லவன் அப்படின்னு, நாளைக்கு கெட்டவன் சொல்லும். அந்த மனுஷன் வார்த்தை நம்பாதீங்க. ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன பேசுறாரு, ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன தீர்மானத்தை வச்சிருக்கிறாரு, அவருடைய தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இந்த மனுஷன் நல்லவன் சொன்னா போதும் இல்லைங்க, யாரு நம்மள நல்லவன் சொல்ல வேணாம், ஆண்டவர் ஒருவர் நம்மள நல்லவன் சொல்லட்டும். மனுஷனுடைய பார்வைகள் வித்தியாசம், மனுஷனுடைய பார்வைகள் வித்தியாசம். நீங்க கொடுத்தா உங்களை பார்த்து நல்லவன், இவரை போல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், இவனை போல யாருமே இந்த உலகத்துல கிடையாது, அவ்வளவு மோசமானவன் சொல்லுகிற உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, என் பிள்ளையோட இருதயம் எனக்கு தெரியும். அப்ப ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல நம்ம வாழ்ந்தா போதும். எந்த ஒரு மனுஷனை பார்த்து புகழ்ந்து நல்லவன் சொன்ன மனுஷனை பார்த்து வாழாதீங்க. மனுஷனை பார்த்து வாழவே கூடாது. இந்த மனுஷன் வாழறான் அவனை போல இல்ல, கர்த்தரை பார்த்துதான் நம்ம வாழணும். அவர்தான் எல்லாவற்றுக்கும் நீதி உள்ளவர், கரைபடியாத ஒரு பரிசுத்தமானவர், மகிமையானவர், வெளிச்சம் நிறைந்தவர், எந்த ஒரு இருளின் மத்தியிலும் வாசம் செய்யாத ஒரு பரிசுத்த ஆவியானவர். அவரை பார்த்து நம்ம வாழ்வோம், அவரோடு கூட நம்ம இருப்போம். அப்ப நம்ம கவலைகள் மாறும். அப்ப நம்ம கவலைகள் மாறுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவர் நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில சுயநலமான ஜெபம் அதிகமா இருக்கு. நான் முழங்கால் படியிட்ட உடனே ஜெபிக்கிற ஒரு காரியம், என் குடும்பம் இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, என் கணவர், என் மன், இப்படியே நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல, வாழ்க்கை அல்ல. இது நம்ம கவலைகளை மாற்றாது. மாற்றம், ஆனால் இந்த கவலைக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமா என்பது நிச்சயம் அல்ல. அதே நாம மற்றவர்களுக்காய், அப்படி இப்ப நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்த்தோம்னா மற்றவர்களுக்காய். எபேசியர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6:18.
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உருக்கத்தோடு சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணுமா? நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? மன உருக்கத்தோடு ஆழமா நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்காக இருக்கணும். இந்த வேதம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் முதலாவது நம்ம ஜெபிக்க கடமை உள்ளவர்களா எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் குடும்பங்களுக்காக. உண்மையா சொல்றேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவர்கிட்ட முதல்ல ஊழியத்தை நான் வாங்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே என் ஜெபம் முழுமையும் துவக்க முதல் முடிவு புரிந்து மற்றவர்களுக்காக இருக்கணுமே தவிர என் சுயநலமான ஜெபங்கள். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அந்த ஜெபத்தை நான் பார்க்கிறேன், அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக தேவைகளை பூர்த்தி அடைகிறத நான் பார்க்கிறேன். அநேக தேவைகள் பூர்த்தி அடைகிறத பார்க்கிறேன். அநேக பாரங்கள் மாறுகிறத பார்க்கிறேன். அநேக உபத்திரவங்கள் என்னை விட்டு விலகி போகிறத பார்க்கிறேன். உண்மையா இந்த கட்டிடம் நான் அன்னைக்கு ஒரு டைம் கடைக்கால் போடுவதற்கு முன்னால உங்களுக்கு தெரியும், இந்த இடம் கடைக்கால் போடுவதற்கு முன்னால நாங்க அதிகமா ஜெபிச்சது என்னன்னா, பல சபைகள் கட்டப்படணும், பல சபைகள். ஏன்னா அப்போ நான் ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு சபை இடிச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அரசாங்கம் மூலமா இடிச்சுட்டாங்க. இடிச்ச உடனே அந்த சபை போதகர் மன உருக்கத்தோடு அந்த வீடியோல பேட்டி கொடுத்திருப்பாரு. தேவனுடைய சபை இடிச்சுட்டாங்க, மன வேதனையா இருக்கு, துக்கப்படுறேன், ஆனா என் சபை மக்கள் எல்லாம் இப்ப நடுத்தருவுல தான் நாங்க நிக்கிறோம், நடுத்தருவுல தான் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாளில நான் முதல்ல ஏறெடுத்த ஜெபம் எதுன்னா, அந்த ஜெபம் தான், ஆண்டவரே இடிக்கப்பட்ட அந்த சபை மறுபடியுமாய் கட்டப்படணும், ஆண்டவரே மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்படணும் அப்படின்னு ஜெபித்த ஜெபம் தான் முதல் ஜெபம். அப்படி நான் ஜெபத்திலே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், உன் எல்லையில போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு 40 நாள். அப்பதான் அந்த 40 நாள் உபவாசத்தை நம்ம தொடங்குறோம். அப்படி தொடங்கும் போது ஆண்டவர் இந்த கட்டிடத்தை இவ்வளவாய் ஆண்டவர் நிறுவ உதவி செய்தார், கட்ட உதவி செய்தார். அப்போ நம்முடைய ஜெபங்கள் மற்றவர்களுக்காய் மாறும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் மாறுகிறத நிறைய பேர் சொல்றோம். அவங்களுக்காக ஜெபித்தா ஒரு சாதாரண ஒரு காரியமே பாருங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா. ஒரு உலகத்தின் பழமொழிக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னா வேதத்திற்கு அதை விட பலம் அதிகம். ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா என் புள்ள தானா வளரும். அது உலகத்திற்கு உண்மையோ பொய்யோ தெரியல, ஆனால் வேதத்தின் வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப உண்மைங்க. மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த வேதம் ஆழமாய் ஒரு கருத்தை சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே உருக்கமாய் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்காக ஜெபிக்கிறது போல ஒரு உணர்வு வரணும். நான் உங்களுக்கு போன வாரம் ஒரு வாலிப பிள்ளையை பத்தி சொல்லியிருப்பேன். முழங்கால் படியிட்ட உடனே கண்ணீரோட அந்த பிள்ளை தனக்காய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் எப்படிதான், தனக்காய் ஜெபிக்கும் போது கண்ணுல இருந்து எப்படி கண்ணீர் வருமோ, அந்த வார்த்தையின் தோரணைகள் எப்படி மாறுமோ, அந்த ஜெபத்தின் ஆழம் எவ்வளவா இருக்குமோ, அது போல மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாடுகளையும் உபத்திரங்களையும் ஆண்டவர் மாற்றவர் வல்லமையானவர். உங்க ஜெபம் கேட்கப்படனா ஒரே ஒரு தந்திரம் இதுதான், தந்திரமான ஒரு காரியம் இதுதான். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்கள் பாடுகளை மாற்றவர் வல்லமையானவர். பாருங்க, சகலவித வேண்டுதலோடு பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அநேக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஊழியக்காரங்களை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். மணிக்கணக்கா விசுவாசிகளுக்காக, அநேக தேசங்களுக்காக, அநேக இடங்களில். உண்மையை சொல்றேன், விசுவாசிகள், நான் கூட சொல்லல, விசுவாசிகள் அதிகமா தேசங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, ஊழியக்காரங்க முழங்கால் படியிட்டு மணிக்கணக்கா தேசத்திற்காக ஜெபிக்கிறாங்க, தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. உண்மையா நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு அம்மா சொல்றாங்க, தேசத்துல இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில 42 பேர் மாண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்கம்மா அப்படின்னு முடிச்சுட்டு அந்த அம்மா சொல்றாங்க, அவன் கொழுப்பு செத்து போயிட்டான், அவன் யாரு குடிக்க சொன்னான் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. ஆனா அந்த ஊழியக்காரர் பாரத்தோட சொல்றாரு, ஒவ்வொரு ஆத்தும் வெளியேற பெற்றது ஜெபிங்கம்மா அப்படின்னா, அந்த அம்மா கடைசியில சொல்றாங்க, அவன் கொழுத்து போய் செத்து போனா யார் பொறுப்பு?
நாம பொறுப்பு தான். நாம சரியா ஜெபிக்காததுனால தான் அவன் இருதயம் கெட்டு போகுது. இருதயத்திற்காக ஒரு நாள் நம்ம ஜெபித்து இருக்கிறோமா? இந்த ஆத்துமா மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபித்திருக்கோம். நம்ம குற்றப்படுத்தி பார்த்தே நம்ம பழகிட்டோம். எல்லாரையும் குற்றப்படுத்தி பார்த்தே நம்ம பழகிட்டோம். யாரையும் நம்ம குற்றப்படுத்துவதற்கு நாம நீதிபரர் அல்ல. நாம ஏன் குற்றப்படுத்துறோம் மத்தவங்கள? நாம குற்றப்படுத்துறோம். நம்ம கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கரைப்படியாம இருக்கா? யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் ஒருவர் தான் நியாயாதிபதி. அவர் ஒருவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். யாருக்காகவும் நாம பயந்து வாழணும் இல்ல. கர்த்தர் ஒரு நாம சொன்ன மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வரவிக்கும், ஆபத்தை கொண்டு வரையா. கர்த்தர் ஒருவருக்கு நம்ம பயப்படணும். மற்றவங்க நம்மளை பார்த்து எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் என் இருதயம் யாருக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்க பழக வேண்டுமே தவிர, நம்ம சொல்றாங்க அவன் கொளுத்து போய் மரித்து போனான், செத்து போனான், அவன் குடிச்சான், அவன் நினைக்க வேண்டியதான் அவன் குடும்பத்தை. அந்த இருதயம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நாம அதிகமா அவர்களுக்காக ஜெபிக்கல. உண்மையே சொல்ற, எந்த தவறு நடந்தாலும் முதல் காரணம் யாருன்னா நாம தான், ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனாலதான் நம்பி ஆண்டவர் இந்த உலகத்தை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. இத்தனை நாள் வீணாய் ஒரு ஆத்துமா மாண்டு போவதற்கு காரணம் நம்ம ஜெபம் சரியா இல்ல. சுயநலமான ஜெபம், சுயநலம். யாருக்காக நம்ம இன்னைக்கு மணிக்கணக்கா நம்ம முழங்கால் பாஸ்டிங் கூட யாருக்காக போறோம்? என் குடும்பத்துல என் கடன் பிரச்சனை, என் வேலை, என் படிப்பு, என் பிள்ளை நல்ல சென்டம்ஸ் மார்க் எடுக்கணும், என் பிள்ளை வாழணும், என் குடும்பம் இப்படிதான் சொல்லி பாஸ்டிங் எடுக்கிறோமே. ஒரு நாள் ஆச்சும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நம்ம பாஸ்டிங் எடுத்துருக்கிறோமா? ஐயா நான் உண்மையா சொல்றேன்னா போய் சொல்றேன். இதுதான் இந்த உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் சொல்லி என்ன கொடுத்தாருமா, மத்தவங்களுக்காக நீங்க ஜெபிங்க, இந்த உலகத்தை உங்க கையில நம்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தா நாம என்ன பண்ணோம், அதை அப்படியே ஒதுக்கிட்டு நாம குடும்பத்தை மாத்திரம் இல்லைங்க. இது கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ கிறிஸ்துவனா இருப்பாய் என்றால் உன் ஜெபம் சுயநலமா தான் இருக்கும். நீ கிறிஸ்துவா இருப்பாய் என்றால் உன் ஜெபம் அநேகருக்குள்ள கடந்து போகும். ஒவ்வொரு ஆத்துமாவும் பரலோகத்துக்கு கொண்டு போக உனக்குள்ள அந்த வாஞ்ச தாகம் இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு அநேக பேர் மனுஷனை குற்றப்படுத்தி வாழ்ற உலகங்கள், அநேக மனிதர்கள் அதிகம். நாம அப்படி இல்லை. நாம ஒவ்வொரு மனுஷனையும் தவறே பண்ணாலும் நம்ம எப்படி பார்க்கணுமா, 7 மாத குழந்தையை போலதான் பார்க்கணும். வைய சொல்லுவாங்க சாம்சன் ஐயா ஒவ்வொரு வாட்டியும், நீ ஒவ்வொருத்தரும் 7 மாத குழந்தைய போலதான் பார்க்கணும். ஆமா, 7 மாத குழந்தைய போல நீ குற்றப்படுத்தி அவனை பார்க்காத. நீ ஒரு கை நீ அவனை நீட்டினா 3 கை உன்னை நீட்டுதுன்னு மறந்துடாத. புரியுதுங்களா? நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இது நான் பேசல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அப்ப நம்ம மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யணுமே தவிர மற்றவர்களை குற்றப்படுத்தியே நம்ம வாழ்க்கை ஓட்டிட கூடாது. இவன் அப்படி, இவன் இப்படி, அவன் ஆமா. அந்த ஆயக்காரனும் அந்த பரிசையனும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பரிசைய சொல்லி ஜெபிக்கிறான், அவனையே குற்றப்படுத்துறான். இவனை போல நான் இல்ல, மற்றவர்களை போல நான் இல்ல. அப்ப இவன் உத்தமனை போலவும் நீதிமானை போலவும் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான். இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நீதி செய்தாரா? நீதியா பேசினாரா அவங்ககிட்ட? கடைசி இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்ப நீதி எங்க இருக்கும் அப்படின்னா, தன் பாவத்தை மறைக்கிற இடத்துல வராது, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இடத்துலதான் நீதி வரும். அப்ப அவன் குற்றப்படுத்துறான். ஆனா இவன் நான் குற்றம் செய்துட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அப்ப இந்த உலகம் மற்றவர்களை குற்றப்படுத்துதே தவிர அவர்களுக்காக ஜெபிக்கிற குணங்கள் அநேக பேருக்குள்ள இல்ல. ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லைங்க, ஜெபிக்கணுங்க. ஒவ்வொரு ஆத்துமாவும் விளையாட பெற்றதுங்க. தாவீது அழகா சொல்லுவாரு, என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தா. அப்ப நம்ம எல்லாம் யாரு பாவிதான், நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. தவறு செய்யாத இந்த உலகத்துல யாருமே அல்ல. ஆனா ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம விட்டுட்டு விலகி தேவனுக்குள்ள நம்ம வாழணும். அப்ப நம்ம ஜெபம் அநேகர்களுக்காக இருக்கும் போதுதான் அநேகருடைய பாவங்கள் மாறும், அக்கிரமங்கள் மாறும், குடும்பங்கள் ரட்சிக்கப்படும், விசுவாச வாழ்க்கை அதிகமாகும். புரியுதுங்களா? ஜெபிக்கணும். ஜெபம் எப்பவுமே கட்டாயமா அடுத்தவங்களுக்காக இருக்கணும், அடுத்த குடும்பத்திற்காக இருக்கணும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க பழகணும். அதாவது ஜெப குறிப்புன்னு வரும். அப்போ நம்ம ஜெப குறிப்பு என்பது என்னன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்க நம்மை தூண்டுவது. அப்ப இந்த ஜெபத்துல நாம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இந்த வேதம் சொல்லுகிறது, கருத்தோடு ஜெபிக்கணுமா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினால நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் எழும்பி நம்மை அப்படி தூண்டணும். இதற்காக நீ ஜெபிக்கணும். அப்போ பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, அநேகருக்காக நம்ம ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை நம்ம மாற்றணும். ஒவ்வொரு இடத்துலயும்
ஜபங்கள் ஆண்டவருக்குள்ளாக மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க பழகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளை அறுக்கும்படியான கிருபையை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. யோபு, அப்படியே யோபு நிருபத்துக்கு வாங்களேன். யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமா, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. பாருங்க, இந்த வார்த்தை ஒரு வார்த்தை கடைசில ஒரு ஹைலைட்டான வார்த்தை ஆண்டவர் அங்க வைக்கிறாரு. யோபுவின் முன்னில் இருந்த நிலைமையை காட்டிலும் அப்ப அந்த இரட்டத்தனையான நன்மை வந்ததுக்கு காரணம் என்ன? முன்பாக அந்த வார்த்தை சொல்லுது, யோபு தன் சிநேகிதனுக்காக. எந்த சிநேகிதன் எவன் நம்மளை பார்த்து நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்க வருவான்னு நினைச்சானோ அந்த நண்பன் அப்படியே அகைன்ஸ்டா மாறிட்டான். நீ ஏதோ பாவம் செஞ்சீங்கடா. அந்த 3 நண்பர்கள் அவ்வளோ நெருக்கமான நண்பர்கள், அப்படியே உடன்பிறப்போடு போல இருந்தவர்கள். இவன் வியாதியில் இருக்கிறான், பலவீனத்தில் இருக்கிறான், சாகுகிற தருவாயில் இருக்கிறான், யாருமே பக்கத்துல வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். நாய்கள் அவன் பற்களை நக்குகிற ஒரு சூழ்நிலை. தானாவே உதவி செய்ய யாரும் வரல. ஆனா இவனே ஓட்டை எடுத்து தன்னை தான் சுரண்டி கொள்ளுகிறான். சீழும் ரத்தமாய் அவன் சரீரத்தில் இருந்து பீரிட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது யாராவது ஒருவர் என்னை பார்த்து, பயப்படாத, நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை மாறும், கொஞ்சம் பொறுத்துக்க, உன் வாழ்க்கை விசுவாசத்தினால வந்த போராட்டம், இதெல்லாம் விசுவாசத்தினால வந்த பிரச்சனை, நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் உன்னை இது போல கொண்டு வந்தது, ஆண்டவர் சீக்கிரமா மாத்துவாருன்னு யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஆவலாய் காத்துட்டு இருந்த அந்த யோபுடைய கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா? அவனை குற்றப்படுத்த தான் அவங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்னை ஆறுதல் படுத்துவாங்கன்னு நினைச்சான். ஆனா அப்படி நடக்கல. வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, ஏதோ குற்றம் பண்ணிட்ட, ஏதோ ஆண்டவருக்கு விரோதமா செயலை செய்துட்ட, அதனாலதான் இந்த பாடு உபத்திரம் சொல்லி அவனை நிந்திக்கிறாங்க. ஆனா நிந்திச்ச அதே நண்பர்களுக்காக நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? போ நீ மட்டும் அப்படியே இருந்துருவியா என்ன? சும்மா விடுவோம் நம்ம அவனை. போப்பா, நீ மட்டும் யோக்கிய மாதிரி பண்ணாதானே சொல்றவங்க நம்ம சும்மா விட மாட்டோம். ஏதோ ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க பரவாயில்ல போயிட்டு வாப்பா அப்படின்றோம். இன்னும் பயம் இருக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னுவாங்க. ஆண்டவருடைய பயமே இல்லாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்க மண் அப்படி வாரி அப்படி தூத்திடுவோம். நீ நல்லாவே இருக்க மாட்டே, போடா, என்ன இப்படி கஷ்டப்பட சொல்ல மாட்டேயா? அது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டேன். உலகத்துல நடக்குதா இல்லையா? ஆனா இந்த யோபு பாருங்க, துன்பப்படுத்த வந்த அவன் நினைச்சது வேற. என்ன விசாரிப்பாங்க, என்னை பார்த்து நீ நல்லாயிடுவ, ஒன்னும் ஆகாது, பயப்படாதுன்னு சொல்லுவேன்னு நினைச்சவங்க அவனுக்கு விரோதமாய் பேசும் பொழுது கோவப்படாம, கஷ்டப்படாம, வேதனை இருந்திருக்கும், கண்ணீர் இருந்திருக்கும். ஆனாலும் அவன் ஜபம் எப்படி போகுதான்? யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது, அப்போ ஒரு ஜபம் பாருங்க. அவன் அவ்வளவு பாடுகளில் இருக்கிறான், வலியில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், காயம் பக்கத்துல ஒரு நாய் நக்குது பாருங்க. அது மாத்திரமல்ல, இது எல்லாம் கூட பரவாயில்லை, ஒத்துக்கலாம், ஏத்துக்க மனசு வரும், பரவாயில்ல, இவங்களாம் இதெல்லாம் ஒரு காரியமே இல்லை. ஆனால் கட்டின மனைவி கூட இருந்தவ, அந்யோன்யமா இருந்தவ, தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரிய மறைபொருளை அறிந்தவள், ஒளிவு மறைவு இல்லாம தன் மனைவி கிட்ட சொன்ன ஒரு காரியம், தன் மனைவி தான் எல்லாம் வாழ்க்கை, அப்பா அம்மா எல்லாமே அவதான், உலகமே அவளதான், ஆண்டவருக்கு அப்புறம் இவதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நம்மள மனைவியை தூசித்துட்டா. இந்த சூழ்நிலையிலும் அவன் துக்கத்தோடு இருந்த அந்த சமயத்திலும் மற்றவர்களுக்கு அவன் செய்த வேண்டுதல் பாருங்க. தன் சிநேகிதனுக்காக பாருங்க, எல்லாமே இழந்துட்டான். ஆஸ்தி போச்சு, சொத்து போச்சு, சுதந்திரம், ஆசையா நேசித்த பிள்ளைங்க எல்லாமே மாண்டு போச்சு. ஒண்ணுமே இல்லாத நிர்கதியாய் நடுத்தருவுக்கு வந்துட்டான். ஆனா இந்த சூழ்நிலையிலும் அவனுடைய இருதயம் பாருங்க. இது எல்லாம் எப்ப தெரியுமா நடந்துச்சு சிஸ்டர்? அவன் பாடுகளில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. இந்த 42வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல இவன் பாடுகள் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அவன் கண்ணீர்ல, வேதனையில, வலியில, வேதனையில இருக்கும்போது தான் நடந்தது இந்த சம்பவம். பாருங்க, அவ்வளவு வேதனையிலும் அவன் செய்த ஒரு காரியம் தான் அவன் நிலைமை அப்படியே மாற்றுச்சியா. இன்னைக்கு நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல வீசுகிற புயல் அமைதி ஆகணும்னா ஜபங்கள் தேசங்களுக்கு கடந்து போகணும். இதுதான் ரகசியமான ஒன்று.
துக்கம் இருக்கா? உங்களுக்கு கடன், நீங்க நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா? ஆண்டவரே இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குப்பா, நீங்க மாற்றுங்க சொல்லுங்க. அது எப்ப சொல்லணும்னா, அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்போது முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை போல கடன் பிரச்சனையில் இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா, என்னை போல வியாதியில் இருக்கிற அநேக பேருடைய வியாதிகளை மாற்றுங்க. இப்படி நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்களேன். அப்ப ஆண்டவர் நினைப்பார், பத்தியா இவ்வளவு பாடுகளிலும் என் பிள்ளை ஏன் ஊழியத்தை செய்யறான். காரியத்தை அடிக்கடி நம்ம கேட்டுருக்கிறோம், என்னால் முடிஞ்சதை நான் செய்யும் போது முடியாததை அவர் செய்வாருங்க. அப்ப நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்காய் கடந்து போகணும். நான் மறைப்பொருள் இல்லாம சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் தலைவலின்னு உங்ககிட்ட வராங்க, சின்ன ஒரு தலைவலின்னு வராங்க, கையை பிடிச்சு ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? மாத்திரை கடைக்கு அனுப்பியிருக்கிறோமோ தவிர, வழி தெரியாத மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்புறோமே தவிர, வழி தெரிந்த ஒரு இடத்துக்கு அவங்களை கொண்டு போய் விடலை பார்த்தீங்களா நம்ம? அப்ப நம்முடைய மைண்டு எவ்வளவு அடைப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டீங்களா? தலைவலின்னு சொல்றாங்க, கையை பிடிச்சு கவலைப்படாத, பயப்படாதீங்கம்மா, ஆண்டவர் உங்களை ரட்சி 2 நிமிஷம் எசப்பா இந்த ஜபத்தை மாத்த, ஆண்டவர் இந்த தலைவலியை மாத்தணும்னு சொல்லி யாராவது கையை பிடிச்சு, இல்ல நேரடியா ஜபிக்க முடியல இருதயத்திலேயாச்சும் சொல்லி இருக்கிறோமா? ஆனா அவங்க தெரியவே தெரியாத அந்த மெடிக்கல் ஷாப்பு, ஆனா வழிகாட்டி விடுவோம். இங்க போனீங்கன்னா அந்த மாத்திரை அங்கதான் கிடைக்கும். தெரியாத ஒரு கடைக்கு வழிகாட்டுறோம், தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நம்ம வழிகாட்ட மாட்டேங்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை எப்படி அடைப்பட்டு கிடக்கு பாருங்க. ஆனால் இங்க யோபு சொல்றாரு, அவனுடைய முன்னிருந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஒரே காரணம் அவன் ஜபம் மற்றவர்களுக்காக இருந்துச்சு. அப்ப நம்ம கவலைகள் மாறணும்னா நம்ம ஜபம் முதல்ல மாறணும். முதல்ல நான், என் ஜபம், என் துதி, என் ஆராதனை, என்னுடைய எல்லா காரியம் முதல்ல மாறணும், சீர்படுத்தணும், ஒழுங்கும் கிரயமா இருக்கணும். கச்சாமுச்சான்னு இருக்க கூடாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆலயத்தை பாக்குறோம், எப்படி இருக்கு? இதே நம்ம கொஞ்சம் அதெல்லாம் சீர்படுத்தி வச்சு நம்ம பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்ப நம்முடைய இடங்கள் கூட இவ்வளவு ஒழுக்கமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அது போல நம்ம ஜபங்களும். அப்புறம் அவ்வளோ சூழ்நிலையிலும் யோபு தன் சிநேகிதனுக்காக செய்த அந்த வேண்டுதல் அவன் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பு அவனுக்கு மாறினது. சிறை இருப்பான், ஒரு சிறையில் இருக்கிறான், வியாதின்ற ஒரு சிறை, பற்கள் நிறைந்த ஒரு சிறை. அப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் பல சிறையில் இருக்கலாம். ஆனா அது மாறணும்னா முதல்ல உங்க ஜபம் கடந்து போகணும், வெளியே போகணும். ஒரு ரூமுக்குள்ளேயே அடைப்பட்டே நம்ம ஜபம் சுத்தி வந்துட்டே இருந்தா நமக்கு பதில் வராதுங்க. வெளியே போகணும், கடந்து போகணும். என்ன போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாத்துங்கப்பா. நான் மாறினது போல மற்றவங்களையும் மாத்துங்க. நான் இருக்கிற துக்கத்தில் இருக்கிற அநேக பேருடைய துக்கங்களை மாற்றுங்க, அநேக பேருடைய பாடுகளை மாற்றுங்க. நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணுங்க. அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உண்மையா சொல்றேன், பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லமையானவர். யோபு ஜெபித்தான், அவன் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை எப்படி மாறிச்சான்? முன்னாடி ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், பணக்காரன். ஆனா இப்போ அவனுடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாய் ஆண்டவர் மாற்றினார். அதற்கு ரகசியம் என்ன? அவன் ஜெபித்த ஜெபம். ஆண்டவர் ஹைலைட் பண்றாரா இல்லையா? இந்த வசனம் எல்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க? நமக்கு உதாரண மாதிரியை காட்டுகிறார். அவன் அது செய்ததுனாலதான் அவன் வாழ்க்கை மாறுச்சுங்க. இப்ப நீங்க செய்வீங்கன்னா அவன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். அவர்களுக்காக ஜெபிச்சா போதும். உபயோகம் பண்ணாவிட்டாலும் உபத்திரவம் பண்ணாம இருந்தாவே போதும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவலைகள் மாறணும், நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், நம்ம ஜெபம் வெளியே கடந்து போகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்க மற்றவர்களுக்காய் பழகும் போது இந்த பழக்கம் நிறைய பேருக்குள்ள வரணும், பழக்கம் வரணும். ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தோம்னா அது பழக்கமாவே மாறிடும். புரியுதுங்களா? தொடர்ந்து நம்ம செய்தோம்னா அது பழக்கமாவே மாறிடும். அப்ப நம்ம ஜெபத்தை கூட தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் இது போல அப்படின்னா அது நமக்கு பழக்கமா மாறிடும். புரியுதுங்களா? அதே போல ஏற்ற நேரத்துல ஏற்றதற்காக ஜெபிக்கணும். அதுலயும் நல்ல ஞானம் இருக்கு. புரியுதுங்களா? உங்க தனி ஜெபத்துலதான் நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்க பழகணும். ஆலயத்துல ஜெபம் பண்ண சொல்றேன், இப்ப கேட்க போகிற சத்தியத்திற்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னா நாம என்ன பண்ணணும்? அதுக்காக தான் ஜெபிக்கணும். அந்த நேரத்துல போய் தேசங்களில் இருக்கிற மாநிலங்களில் இருக்க எல்லாத்துக்காக ஜெபிச்சிடக்கூடாது. கேட்க போகிற வார்த்தை, இந்த வார்த்தை என் இருதயத்தையும் இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் புடமிட்டாண்டவன் நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற அடியாரை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகள் எங்கள் இருதயத்துல விதையாய் விழட்டும். இப்படி ஜபிக்கணும். நம்ம ஜபமே கருத்தோடு ஞானத்தோடு இருக்கணும். எலியாவுடைய ஜபம் அப்படிதான் இருந்துச்சு. அவன் பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் ஜபம் கருத்தா இருந்தது.
3 வருஷம் 6 மாதம் மழை ஆண்டவர் அடைச்சது காரணம் கருத்தான ஜெபம். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையின் அதிசயங்களை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லமையானவர். முன்னிருந்த நிலைமை அப்படியே ஆண்டவர் தலைகீழ மாட்டிட்டார். மாற்றி அவனுடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான மகிமையை காண்பித்த ஒரு தேவன் ஆண்டவர் இருப்பார்னா உங்க வாழ்க்கையில அதை செய்ய வல்லமையானவர். மாறாதது எதுவுமே இல்லம்மா உலகத்துல, எல்லாமே மாறும். நம்ம ஆண்டவரத்துல போ, நம்மளால எதையும் மாற்ற முடியாது. நான் மாற்றி காட்டுறேன் பாரு, முடியவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் மாற்றலாம், ஆனா முழுமையா மாற முடியாது. ஆண்டவர் தான் மாற்ற முடியும். அவர் மாற்ற வல்லமையானவர். நாம மாற்றறோம்னு சொல்லி அவங்களை காயப்படுத்திடக்கூடாது. இருக்கிற வேதனையில் இன்னும் ரணத்தை உண்டாக்கிடக்கூடாது. புரியுதுங்களா? நாம ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி கொடுக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு பேசுகிறோமே தவிர வசனங்களை அதிகமா மற்ற இருதயத்துல விதைக்க நமக்கு நேரம் இல்லை. தெரிஞ்சாதானே விதைக்க முடியும். நம்ம விதைக்க கற்றுக்கொள்ளணும். வசனங்களை ஒவ்வொன்றும் விதைக்கணும். நம்முடைய வார்த்தை கிரியை செய்தாலையோ வசனம் கிரியை செய்யும், பயங்கரமான கிரியை செய்யும். அப்ப அந்த வசனங்களை நம்ம விதைக்க கற்றுக்கொள்ளணும். வசனம் என்பது 30, 60, 100 பலன் தரக்கூடியது. அப்ப அந்த வசனங்களை விதைக்கும் பொழுதுதான் இருதயம் பரிசுத்தமாய் மாறும். பேசும்போது கூட வசனத்தை விதைங்கயா, வசனத்தை பேசுங்க, வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்றாரு. அவர் தான் நமக்கு பேசுங்க. இதை விட்டுட்டு சும்மா உலக காரியமெல்லாம் நம்ம கொண்டு வந்து வச்சோம்னா இருதயம் மாறாது. என்ன பேசிட்டே இருக்கிறாங்கன்ற கஷ்டம் நெருடல் இருக்குமே தவிர இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு பாருங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க. அந்த வார்த்தை அழகா மாற்றும். முன்னிருந்ததை காட்டிலும் யோபுவின் வாழ்க்கை இரட்டத்தனையான மகிமை வந்தது காரணம் அந்த வார்த்தை அவனை மாற்றினது. அவன் செய்த அந்த ஜெபம் அழகாய் அவனை மாற்றினது. புரியுதுங்களா? மறுபடியும் ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து யோபுவை மகிழ செய்தார். காரணம் அவனுக்கு விரோதமா சூழ்ச்சி நடந்துச்சு, பிசாசின் தந்திரம் நடந்துச்சு. இவன் குடும்பத்தையும் இவன் வாழ்க்கையும் இவன் எல்லா விதமான காரியத்தையும் அழிச்சிடணும்னு சொல்லி அவன் எவ்வளவு காரியத்தை தீர்மானிச்சாலும் ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் அவன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்பிக்கை வச்சிருந்தார். அவன் மாறவே மாட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை நிச்சயமா காண கிருபை செய்யலாம். வாழ்க்கை மாறுங்க, அற்புதமாய் மாறும், அதிசயமாய் மாறும். அவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா அவர் வல்லமையாய் கிரியை செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. அப்படியே மத்தேயு பகுதிக்கு வாங்க, புதிய ஏற்பாடு பகுதிக்கு வாங்க. நம்ம சீக்கிரமா இதை தியானிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இதுல ஒரு 100க்கு அதிபதி, மிகப்பெரிய சம்பூரணவான், செல்வந்த ஐஸ்வர்யவான், 100க்கு அதிபதி. அவன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய செய்கைகளை உணர்ந்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பார்த்தவனை அறிந்தவனாய் பல பேர் மூலமா அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்டவன் ஒரு நாள் அவனோடு வேலை செய்கிற வேலைக்காரன், அவனோடு செய்கிற வேலைக்காரன் 100க்கு அதிபதினா பல பேர் மத்தியில் அவன் தான் முதலாளி. பணத்திற்கும் பல வேலைக்காரர்களுக்கும் அவன் தான் முதலாளி. எங்கேயோ இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு 100க்கு அதிபதி, ஒரு முதலாளி, ஒரு ஐஸ்வர்யவான் கடந்து வரான். அவன் கடந்து வந்து ஆண்டவரிடத்துல பேசுகிற வார்த்தை தான் மிக ஆச்சரியத்தை உண்டாக்கினது. அடுத்தது படிங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன் பாடில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், ஜுரத்தோடு இருக்கிறான், திமிர்வாதமா இருக்கிறான். இவன் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஒரு உணர்வு, ஒரு ஆசை, ஒரு பாரம் யாருக்குள்ள இருந்துச்சான்? 100க்கு அதிபதி. அவன் நினைச்சிருந்தா இன்னைக்கு நடக்கிற வேலையில ஏதோ ஒரு வேலை செய்யறேன், திடீர்னு சிக்காயிட்டோம், போயிட்டு லீவு கேட்கறோம், இது போல உடம்பு முடியலன்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவான்? அப்படியே லீவ் எடுத்துக்க, நாளைக்கு வேலைக்கு வந்துரு. இல்லைன்னா உடனே நம்ம முதலாளி காரை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சு வாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுவார. ஆனா அந்த அதிபதி 100க்கு அதிபதி கிடையாது. அவரு ஏதோ ஒரு கம்பெனிக்கு முதலாளி, அவ்வளவுதான். 100க்கு அதிபதி கிடையாது, ஒரு கம்பெனிக்கு முதலாளி. அங்க ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க, அவ்வளவுதான். அந்த முதலாளி சொல்ற வார்த்தை என்ன பண்ணுவாரு?
காசை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஆஃப் டே லீவ் எடுத்துக்க, மறுநாள் வேலைக்கு வந்துரு, நாளைக்கு முக்கியமான வேலை கிடக்கு. இல்ல ஒரு வேலை உடம்பு முடியல அப்படின்னா யாரு கட்டியாச்சும் போய், அப்பா நம்ம வேலைக்காரங்க உடம்பு முடியல, அப்போ அதை செய் இதை செய் யாரா சொல்லுவாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி தாம் வேலைக்காரன், எங்கேயோ 100க்கு அதிபதினா பல பேர் நிறைந்த ஒரு வேலைக்காரன் மத்தியில் ஒரு வேலைக்காரனுக்காக இந்த எஜமான் பரிதபிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என் வேலைக்காரன் திமிர்வாதமா இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான், அவனை ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஆண்டவர் உடனே சொல்றாரு. எதற்காக அவன் வீட்டுக்கு வரணும் ஆண்டவர் சொன்னார்னா, இவ்வளோ பெரிய அதிபதி செல்வ அந்த ஐஸ்வர்யமா தான் வேலைக்காக இங்க வந்திருக்கிறான், நான் இவர்களை உண்டாக்கிய பரிசுத்த ஆவியானவர், நான் போய் கடந்து போய் சுகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இவன் சொல்ற, ஆண்டவரே நான் 100க்கு அதிபதியா இருந்தாலும் உம்முடைய பாதத்துல உமக்கு முன்னால நான் குப்பப்பா, நான் வெறுமை. மனுஷனுக்கு மத்தியில தான் அவன் 100க்கு அதிபதி. ஆனா இந்த 100க்கு அதிபதியாய் மாறுவதற்கு முழுக்க காரணம் யாருன்னா இவருதான்றதை அவன் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டான். புரியுதுங்களா? இவன் அவனுக்கு 100க்கு அதிபதி, அவன் வேலைக்காரனுக்கு. ஆனா இந்த 100க்கு அதிபதி இவருடைய வேலைக்காரன்றதை இவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே அந்த வார்த்தை அழகா பேசுகிறத பாருங்க. அதற்கு 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். பாருங்க, தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு முன்னால் வெளிப்படுத்த. ஆண்டவரே இந்த உலகத்திற்கு மாத்திரம்தான் நான் மற்றவர்களுக்கு முதலாளி, நான் ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு கீழ்ப்படிந்து செய்ய அநேக பேர் இருக்கிறாங்க. வானா வரான், போனா போறான், என் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற அநேக பேர் எனக்குள்ள இருந்தாலும் நானும். அடுத்தது படிங்க அந்த 10வது. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இது போல ஒரு விசுவாசம். அப்ப காரணம் என்ன? இவன் ஆண்டவருக்கு முன்னால நான் ஒன்றுமில்லாத பாத்திரம் ஆண்டவரே. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 10 ரூபாய் கையில இருந்தா என்ன போல யாருமே இல்லைன்னு சொல்லி மார்த்தட்டுகிற இந்த உலகத்துல இந்த 100க்கு அதிபதி ஒரு விஷயம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 100க்கு அதிபதினா காரணம் பணம் நிறைந்தவன். அவங்ககிட்ட இல்லாத பொருளே கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத செல்வம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரனா இருக்கலாம், மிகப்பெரிய ஆஸ்தி உடையவனா இருக்கலாம். அவன் சொல்றான், ஒருத்தனை வானா வரான், போனா போறான், அவ்வளவு செல்வம் தான் எனக்கு இருக்கு, செல்வாக்கு எனக்கு இருக்கு, ஆனாலும் உமக்கு முன்னால நான் விரும்பப்பா. இது எல்லாமே எனக்கு கிடைச்சது காரணம் நீங்க மாத்திரம் தான். இந்த ஒரு தாழ்மை எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அவனுக்குள்ள நிச்சயமாய் கர்த்தருடைய அனுகிரகம் உண்டு. பாருங்க, தான் வேலைக்காரனுக்காக பரிதபிக்கிற ஒரு குணம், தான் வேலைக்காரனுக்காக கெஞ்சுகிற ஒரு குணம், தான் வேலைக்காரனுக்காக இன்னைக்கு சொந்த வீட்டிலே பலவீனமா படுத்துட்டு இருந்தா ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, கல்யாணம் ஐயா பண்ணிட்டேன். கல்யாணமா எதுக்கு இப்ப அந்த கல்யாணம் பண்ண அப்படின்னு யோசிக்கிறேன். ஏமா நான் படுத்தே கடந்தாலும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் என் கணவர் சொல்லுவார், படுத்துரு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், முடிஞ்சா அப்படியே கொஞ்சம் தூங்கி, முடிஞ்சிச்சுன்னா யாரையாவது கூட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துரு. தண்ணி கூட மொண்டு கொடுக்க ஆள் இல்லையா? சொந்த கட்டண மனைவிக்கும் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு நடக்கிற மிகப்பெரிய ஒரு வேதனை. சொந்த குடும்பத்திலே விசாரிக்க ஆட்கள் இல்லை. நீ நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையான்னு விசாரி. ஆண்டவர் எதுக்கு தெரியுமா குடும்பங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு? உன் அன்பும் உன் பாசமும் உன் குடும்பத்துல நிறைஞ்சிருக்கணும். உன் குடும்பத்தை நடத்தலைன்னா ஊழியத்தை நடத்த முடியாது. முதல்ல உன் குடும்பத்தை நடத்த நம்ம தெரிந்து கொள்ளணும். அன்பு பாசத்தை ஆண்டவர் உண்டாக்கி வைத்தது எதற்காகனா நமக்கு எதிராக இருக்கிறவங்க நம்ம காட்டணும். இப்பவே நம்ம அதை காட்டலைன்னா எங்க போய் நம்ம காட்ட முடியும்? பள்ளத்துல மதிச்ச பேருக்கு 6 அடி பள்ளத்துல போய் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த உறவுகள் இருக்கும் போதே நாம அதை அன்போடு பார்த்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் நல்ல ஒரு குணம். பிள்ளைகள் பெற்றோர்கள் கவனிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கணும், கணவன் மனைவி 2 பேரும் அந்யோன்யமாய் அன்பும் சமாதானத்தோடு இருக்கணும். அப்பதான் உன் கவலைகள் வருவதற்கு காரணம் என்ன? இவன் என்ன கேட்கலங்க, இவ்வளவு நன்மை செய்தேன், எனக்கு ஒரு வார்த்தை சாப்பிட்டேன்னு கேட்கல. இன்னைக்கு அநேக மனைவிகள் கணவர் சொல்ற ஒரு காரியம்,
கணவர் விசாரிச்சேம்மா, அவனை எதுக்கு விசாரிக்கணும்? அவன் சாப்பிட்டுருவான், நான் எல்லாம் கட்டி சாப்பிட்டுருவான். இன்னைய வரைக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. திரும்பி பாருமா, உன் வாழ்க்கை என்னவா இருக்கு, எதனா இருக்கான்னு அவங்களே சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு வருஷம் கணக்கா சண்டை, வருஷம் கணக்கா சண்டை. கொஞ்சோண்டு சாப்பிட வச்சுட்டா போதும், என்ன விட்டு சாப்பிட்டியா, உனக்கு மட்டும் குத்துட்டாங்களா, நீ சாப்பிட்டியா, எனக்கு அது போதும், நீ வயிறு நிறைஞ்சா எனக்கு அது போதும். இதுல என் மனைவி நான் ரொம்ப சொல்லுவேன், சாப்பிட்டா நல்லா நீங்க சாப்பிட்டாவே அதே எனக்கு பெரிய விஷயம். சில நேரத்துல நான் என்ன பண்ணுவேன், அவங்க வர வரைக்கும் உட்காந்து, இப்போ அப்படிதான் இருப்பேன், வர வரைக்கும் உட்காந்து இருப்பேன். சில நேரத்துல அவங்க திட்டி தான் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறேன். நான் இல்லையா கூட சாப்பிட கற்றுக்குங்க, முதல்ல சாப்பிட்டு வயிறு நிரப்புங்க. நம்ம கொடுத்த உறவுகளை நாம தான் கவனிக்கணும். நமக்கு நம்மள நம்பிதான் கணவரையும் மனைவியும் பிள்ளைகளையும் கர்த்தர் நம்பிதானே கொடுத்தாரு. அது ஒரு மூலையில, நீ ஒரு மூலையில இருந்தா குடும்பம் ஒரு நாளும் செழிப்பாய் மாறாது, கவலைகள் மாறாது. நீங்க ஒரு இடத்துல பிள்ளைங்க ஒரு இடத்துல, கணவர் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருந்தா ஐக்கியம் வராது. மறைந்திருக்கிற காரியங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? குடும்பமா உட்காந்து பேசணும், குடும்பத்துக்குன்னு நேரத்தை செலவிடணுமா, குடும்பத்துக்குன்னு டைம் நம்ம கொடுக்கணும். கணவன் மனைவிக்கு, மனைவிக்கு எனக்கு வேலையே இருக்கு, இது கிடையவே கிடையாது. வேலை இருக்கட்டும், 1000 வேலை. நீங்க நம்ம மறிச்சு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் வேலை இருந்துட்டே தான் இருக்கும், வேலை இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு நம்ம நம்ம குடும்பத்தை நாம விட்டு கொடுத்துடவே கூடாதுங்க. கவனிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேல கண்ணும் கருத்துமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். அந்த ஞானத்தை தான் போதிக்க ஆண்டவர் வேத வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளையும் மனைவியும் கணவரையும் கவனிக்க நம்மளதான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கு தானே குடும்பத்தை கொடுத்தாரு. நீ ஒரு மூலையில, நீ ஒரு மூலையில போய் எப்படி ஒண்ணாவா இருன்றது வாழ்க்கை அல்ல அப்படின்னு நினைச்சிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ தனிமையா இருப்பது நல்லதுதான் சொல்லி விட்டுருப்பாரு. ஏன் சொல்லல? நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை. ஏற்றது ஆண்டவர் எது கொடுக்கிறாருன்னா விசாரிக்க, அன்பு காட்ட, பாசத்தை கொடுக்க. விசாரிக்கணும். 3 வேளை விசாரிச்சல் என்ன? இப்ப நான் அவனுக்கு கேட்கிறேன், எங்கேயோ ஒரு இருக்கிற யாரோ தெரியாது, யாரோ தெரியாது, அவனை போன் பண்ணி எங்கடா இருக்கிற, சாப்பிட்டியா, அப்புறம் என்ன பண்ற அப்படின்னு, சாப்பிட்டியா, எங்கடா இருக்கிற கேட்டுட்டு பேசுற. மனைவி என்ன பண்ண, சாப்பிட்டாங்களா, கணவர் சாப்பிட்டாங்களா, என்ன பண்றாங்க, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, விசாரிக்கிற குணம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள. காரணம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? இன்னைக்கு அந்த விசாரிப்பெல்லாம் இல்லாத காரணம் என்ன? ஏன் இல்லைங்க? என்ன அவ்வளவு பார்த்துட்டே இருக்கு, ஏன் விசாரிக்க முடியல? இன்னைக்கு நம்ம அவ்வளவு பிள்ளைங்களையும் கணவரையும் மனைவி நம்ம விசாரிக்க முடியல. காரணம் என்ன? என்ன பிஸி, செல்போன் கையில. அப்பெல்லாம் இங்கிருந்து போய் அங்க உட்காந்து வேலை செய்யற கேப் ஒண்ணு இருந்துச்சு, அதுலதான் பண்ண முடியும். இன்னைக்கு இங்க உட்காந்த இடத்துலயே வேலை பண்ணிக்கலாம். அதெல்லாம் நமக்கு நேரம் மொத்தம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே நேரத்தை இதுல கொடுத்துட்டோம். அதை விட்டா டிவியில கொடுத்துட்டோம். 4 பேர் கூட உட்காந்து குடும்பமா பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? பேசும்போது கூட இன்னைக்கு எப்படி பேசுறான், அது ஒரு தந்திரம். டிவியில போறதை பத்தி தான் உட்காந்து பேசுறான். ஆமா இல்ல, அதை பாருங்க போறான் பாருங்க. இவன் என்ன பண்றான் கேட்க நேரம் இல்லை. பிள்ளை சாப்பிட்டுச்சா, கணவர் சாப்பிட்டாரா, விசாரிங்க. உண்மையா சொல்றேங்க, இந்த அன்பு எந்த குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பம் ஒரு நாளும் விழுந்து போவாதுங்க. அவன் எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் அந்த ஆண்டவர் குடும்பத்தை எழுப்பி நிற்க சொல்ல. விசாரிங்க, மனைவி விசாரிங்க, கணவரை விசாரிங்க. ஐக்கியம், ஐயா உங்களை ஐக்கியமா இருக்கிறது தான் அவரு சிலுவை மரத்துல தொங்கினாரு. நீ சந்தோஷமா குடும்பமா ஆசீர்வாதமா மனைவி பிள்ளையோட. அதை விட்டு எப்ப பாரு கடுன்னு கோவமா, எனக்கு டைம் இல்லை, இங்க போனோம் அங்க போனோம், தூக்கி வீட்டுக்கு வந்தா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஐயா என் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு ஒர்க்கு கரெக்ட் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. தவிர்க்க முடியாது, ஆனா அதுக்குன்னு குடும்பத்துக்குன்னு ஒரு நேரத்தை வைங்க. 1 hour. ஒரு ஐயா சொல்லுவாரு, நான் டைமிங் ஃபாலோ பண்றேன்யா. ஊழியம்னா ஊழியம், குடும்பத்துக்கு நேரம், பிள்ளைங்களுக்கு நேரம், மனைவிக்கு நேரம், வெளியே இந்த நேரத்துக்கு நான் டைமிங் வச்சிருக்கிறேன். இதுல இருக்கிறதுனால எனக்கு டைம் எல்லாம் பிஸியா இருக்கிறேன்யா, எல்லாமே பூர்த்தி செய்யறேன். நிறைய பேர் சொல்றேன் நான் பிஸியாவே இருக்கிறேன். எதுல ஒண்ணுத்துல மட்டும் தான் பிஸியா இருப்பாங்க, இதுல வேலையில குடும்பத்தை அப்படியே விட்டுருவாங்க. டீல்ல நீ பிஸியா இருக்கணும், எல்லாத்திலும் பிஸியா இருக்கணும். குடும்பத்திற்கு ஒரு நேரம், வேலைக்குன்னு ஒரு நேரம், ஜபத்திற்கு, ஊழியத்திற்கு, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேரத்தை வச்சு செய்யணுங்க. அதை விட்டு நம்ம என்னைக்கு நாம இதை மறக்கிறோமோ பிரச்சனை அன்னைக்கு நம்ம குடும்பத்துல வரும், கவலை வரும். புரியுதுங்களா? இந்த 100க்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே எல்லாமே செய்ய எனக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு வேலைக்காரன் சுகமா இல்லாம இருக்கிறான்ப்பா, அவனுக்காக தான் இப்படி சமூகத்துல வந்திருக்கான். அப்போ இந்த ஆச்சரியம் இஸ்ரவேலுக்குள்ளவே பார்த்தது இல்லையா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒரு மனுஷனை நான் பார்க்கல அப்படின்ட்டாரு ஆண்டவர். அப்ப இன்னைக்கு நாம அந்த விசுவாசத்துக்குரியவர்களா நம்ம இல்ல.
யாரோ ஒருவர் தான். அப்ப நம்ம 100ல ஒருத்தனா இருக்கிறோம். ஆண்டவர் தேடுகிறார். என் பிள்ளை யாராவது இருப்பாங்களா விசுவாசமா, ஐக்கியமா, பாரத்தோட மற்றவர்களுக்காய் வாழ்கிற வாழ்க்கை. உண்மையா சொல்றேன், ஆசீர்வாதமானது. அதுவசம் மற்றவங்களுக்கு முழுமையா கொடுத்துருவேன். உங்களையும் நீங்க பார்த்து கொள்ளணும். சோறு இருந்தாதான் சித்திரம் அறிய முடியும்னு சொல்றாங்கல்ல, உங்களை நீங்க நல்லா வச்சுக்கொள்ளணும். அப்பதான் அவங்களை விசாரிக்க முடியும். இல்லையானா இன்னைக்கு நீங்க எல்லாம் தனியா நம்மளாம் வந்து தனியா வாழறோம்ல, அப்பா அம்மாவுடைய அரவணைப்புல இருந்தோம். இப்ப தனிப்பட்ட ஒரு குடும்பத்துல நம்ம வாழறோம்னா எப்படி வாழறோம்? இப்ப அப்பா அம்மா தான் நம்ம வாழ்க்கைங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தோம், அப்பா அம்மா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க தான் அரவணைச்சாங்க, அவங்க தான் வாழ்க்கை எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப குடும்பம்னு ஒண்ணு வந்த உடனே தனியா வந்து இப்ப வாழ்க்கை நடத்துறமே, அதுக்கு காரணம் என்ன? அந்த ஐக்கியம். நான் எதனா ஒண்ணுன்னா என் மனைவி பாத்துக்குவாங்க, மனைவிக்கு எதனா ஒண்ணுன்னா நான் பாத்துக்குவேன். இந்த உணர்வு, இந்த அன்பு, இந்த பாசம், இந்த பற்றுதல் எங்க இருக்கோ அந்த குடும்பத்துல பாருங்க சந்தோஷம், சிரிப்பு, சத்தம் நிறைஞ்சிருக்கும். ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லி ஐக்கியம் இல்லாம நம்ம இருப்போம், அந்த வீட்டுல சமாதானத்தை நம்ம பார்க்க முடியாது. ஒருத்தர் சொல்றாங்களா கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஆமா இல்ல, அந்த சின்ன பிள்ளை சொல்றதை கூட இன்னைக்கு நான் கேட்பேன். ஏன்னா அவனுக்குள்ளேயும் சில ஆண்டவர் சில காரியங்களை மறைச்சு வச்சிருக்கிறார், அது நம்ம கேட்கணும். நான் ஒரு பென்சிலுக்கு ஒரு லெட் வாங்கி போடுவாங்க தெரியுங்களா, அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன். போட்டுக்கடா அப்படின்னேன். பா நீ வாங்குற, ஓகே, அது என்ன பாயிண்ட்னு கேட்டீங்களா, அதுக்கான ஓட்ஸ் அதுல கரெக்டா போனா பாயிண்ட்னு கேட்டீங்க. எனக்கு அது தெரியல, அப்ப சொல்லி கொடுக்குறேன். அப்ப நாம தான் நினைச்சோம் நான் தான் அறிவாளின்னு. டேய் நான் உன்னை பெத்தவன்டா, நான் சொல்றேன், நான் உன் அப்பாடா, கரெக்ட். ஆனா இதுக்கு பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன பாயிண்ட்னு சொல்றான் அப்படின்னு கடையில போய் கேட்டேன். ஆமாப்பா 0.7 போட்டாதான் அது தெரியும். அப்ப நான் வந்து ஞானின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னோட ஒரு ஞானி ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த ஞானிய பைத்தியமாக்கிறதுக்கு பத்து ஆண்டவர் முன்னாடி வச்சிருக்கிறாருல. எனக்கு அப்பதான் தலைமையில நங்குன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. அப்பதான் கடைக்காரம்மா கிட்ட கேட்டேன். அந்த பாயம்மா சொல்லுவாங்க, சிஸ்டர் இப்படிலாம் இருக்கணும். ஆமா பாயிண்ட்டுங்க இருக்கு, இது கொஞ்சம் ஒவ்வொன்றும் இருக்கு. அந்த ஓட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்பதான் எனக்கு தெரியும் அந்த லெட்னா என்ன, அதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குதானம்மா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்மளை வந்து நம்மளே எனக்கு எல்லாமே தெரியும் யாரையும் நினைச்சிடாதீங்க. மனைவியை தாழ்த்தி பேசுறதோ, கணவனை உயர்த்தி பேசுறதோ, கணவனை தாழ்த்தி யாருக்குள்ள எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மூலையா அந்த கிராமோட தான் படிச்சது. என்ன கிராமம்? 300 எவ்வளவு மூளை, நம்மளுடைய மூளை எவ்வளவு? 350 கிராமமா? 60 கிராம். ஆமா, ஆண்டுடைய வசனத்தை படிக்கிறவங்க 370 கிராம். நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்குன்னா கட்டாயமா நீங்க விழுந்து போக மாட்டீங்க. அப்ப மற்றவர்களுக்காய் நம்முடைய ஜபங்களையும் நேரங்களையும் ஒதுக்குகிறவர்களாய் நம்ம மாறணும். அப்பதான் கவலை வராது. இந்த தலைப்பு என்னன்னா, உன் கவலைகள் மாற வேண்டும் என்றால் என்ன? கவலைப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கவலைப்படாமல் இருக்கணும்னா என்ன காரணம்? கேள்வி கேட்கறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பதில் சொல்றாரு. ஆண்டவர் நான் கவலைப்படாமல் இருக்குன்னா என்ன காரணம்? இதெல்லாம் செய்யும், கவலை வராது. தீமோத்தி 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நான் முடிக்க போறேன். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பாருங்க, எல்லா மனுஷருக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு புத்தி ஆண்டவர் கற்பிக்கிறார். ஜீசஸ் ஆமென். புத்தி சொல்ல இன்னைக்கு வந்து நமக்கு அறிவு புகட்டுகிற வாரம். அப்ப நம்ம புத்தி என்னவெனில் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம என்னவா இருக்கோம்? அறிவு இல்லாம நம்ம இருக்கோம். இன்னைக்கு அறிவை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அறிவு இருக்கு, இப்ப தண்ணி இருக்கு, அங்க தண்ணி இருக்கு அப்படின்றோம். ஆனா அந்த தண்ணியை போய் அப்படியே எடுத்து குடிச்சிட முடியுமா? போனவனே இந்த தண்ணி தெளிவா இருக்கா? அப்ப அறிவு இருக்கு, ஆனா அந்த அறிவு நமக்கு தெளிவா இருக்கா? அததான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். இந்த வாரம் உண்மையா சொல்றேன், நம்ம தெளிவோடு போக ஆண்டவர் உதவி செய்யும். இந்த வாரம் நமக்கு ஞானம் அறிவு எல்லாமே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதுல நம்ம தெளிவா இருக்கிறோமா? இததான் நம்ம முழுக்க கற்றுக்கொள்ள போறோம். அது சொல்றாரு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக விண்ணப்ப ஜபம் பண்ணணும். குடும்பம் சொல்றேன், ஒவ்வொருக்காகவும் நான் என்னைக்கு ஊழியத்தை ஆண்டவர் கரம் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும், அன்னிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சொல்லி ஜெபிப்பேன்.
ஏன் இந்த ஜெபம்? இது ஆண்டவர் மேல வைத்த கடமை. இதை நான் படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு நிறைய பேசின ஒரு காரியம் தான். ஒவ்வொருக்காகவும் எப்படி நமக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கிறோமோ அதே போல ஸ்தோத்திரத்தோட நம்ம ஜெபிக்க கற்றுக்கணும். சொல்றாரு, புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்தது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பாருங்க, நம்ம எல்லா பக்தியோடும் கலகம் இல்லாமல், எப்படியா கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, அமைதியாய் சமாதானமாய் சாந்தமாய் சந்தோஷமா நம்ம ஜீவனம் பண்ணணும்னா, ராஜாக்களுக்காகவும் நம்ம குடும்ப சந்தோஷமா வாழணும்னா ஆண்டவர் அழகான ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நீ சந்தோஷமா வாழணுமா, மற்றவங்களுக்காக ஜெபம். நீ சமாதானமா வாழணுமா, மற்ற குடும்பத்துக்காக ஜெபம். நீ இன்னும் மனமகிழ்ச்சியோட வாழணுமா, மற்ற குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்காய் மாறும் பொழுது நமக்கு சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும். நம்ம இதை தெரியாம எத்தனையோ இடத்துல அலைஞ்சிருக்கோம். சமாதானம் எங்க, சந்தோஷம் எங்க, நிம்மதி எங்க, எங்கன்னு தேடி அலைஞ்சோம். எங்கேயுமே இல்ல, நம்ம ஜெபத்துலதான் இருக்கு. சிம்பிள். பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக நீ ஜெபிச்சவங்க சமாதானம் உங்களுக்கு வந்துடும். எனக்காக ஜெபிச்சா உங்களுக்கு சமாதானம் வரும், உங்களுக்காக நான் ஜெபிச்சா எனக்கு சமாதானம் வரும். சிம்பிளான ஒரு விஷயத்தை தேடி நம்ம எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே அல்ல. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் உன்னுடைய பாடுகளை மாற்ற ஆண்டவர் உதவி செய்கிறார். சொல்லிட்டு அதுல மூணாவது, நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமும். ஆண்டவருக்கு எப்படி இருக்கான்? அவருக்கு முன்னால் அது நன்மையா இருக்கான், பிரியமுமா இருக்கான். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்றது. அப்ப ஆண்டவர் விரும்புகிற முழுக்க முழுக்க காரணம் என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஐயோ ஐயோன்னு மற்றவர்களுக்காக சொல்றதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி ஆயிட்டாங்க, இப்படி இருக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி செய்யறாங்க சொல்றதை விட்டுட்டு, ஆண்டவரே அந்த குணங்களை நீர்மா, அந்த அம்மா எனக்கு கொடுத்த அந்த கிருபையும் அந்த அம்மா பெற்றுக்கணும்பா, எனக்கு கொடுத்த சமாதானத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கணும். இந்த ஜெபம் எங்க இருக்கோ ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க தொட்டுட்டீங்கன்னா, ரோட்ல போறோம். நான் நேற்று கூட பார்த்தேன், ஒரு வயதான பாட்டி அப்படியே கிராஸ் ஆனாங்க போல. அந்த 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 ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு தரும்பு வச்சிருப்பாங்க நடுவில். கிராஸ் ஆயிருக்காங்க போல, கார்காரன் வந்து அடிச்சுட்டான். அடிச்சுடனே விழுந்துட்டாங்க. அந்த ஆக்சுவலா வந்து அந்த பாட்டி அப்போ இறந்துட்டு இருக்கிறாங்க. விழுந்த உடனே நான் அந்த வழியாக கிராஸ் ஆகிறேன். அந்த பாட்டி அவ்வளோதான், எதுவுமே கை கால் எதுவுமே செயல் இல்லை. அவ்வளோதான் ஒருத்தர் சொல்றது மட்டும் கேட்குது. என் இருதயம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகக்கூடாது, அப்படி சமூகத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாரா இருந்தாலும் சமாதானத்தை கொடுங்க. உடனே என் இருதயத்துல தோன்றது அதுதான். அப்ப நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த சுவாபம் அது பழக்கமாவே மாறிடும். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்றது. அவர் சொல்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அப்ப பிரியமான வார்த்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம பிடிச்சவங்களை போல நம்ம பிடிச்சவங்களை ஆண்டவருக்கு இருக்கணும்னா இந்த வார்த்தை, இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு பிரியமா நான் எப்படி இருப்பேன்? மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது. ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளையா நான் எப்படி இருப்பேன்? மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது. ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளையா நான் எப்படி இருப்பேன்? என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் விசாரிக்கும் போது, கவனிக்கும் போது, குடும்பம் ஆண்டவர் நம்பி கொடுத்தது ஒரே ஒரு காரணம், நீ நல்லா பார்த்துக்கோ, நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிதான். ஆமாங்க, எத்தனை பேருக்கு திருமணம் ஆகல, திருமணம் ஆகியும் குழந்தை இல்லை, குழந்தை இருந்த நல்ல வீடு இல்லை, நல்ல வாசல் இல்லை, நல்ல சூழல் இல்லை. ஆனா ஆண்டவர் சில பேருக்கு ஆண்டவர் அதை கொடுக்கறாருன்னா, நம்பி கொடுக்கறாரு. அது ஏன்னா நீ பார்த்துக்கோ. இந்த நம்பிக்கை பாத்திரம் உள்ளவன் யாரோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவருக்கு நம்ம பிரியமா இருக்கணும்னா இதுலதான் காட்ட முடியும். நான் பிரியமா இருக்கிறேன் ஆண்டவர், எப்படி ஆண்டவர் என்ன நம்பி கொடுத்தாருல, அதை நான் இப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்றேன், நீங்க அதை செய்தீங்கன்னா பரவாயில்ல, நான் சொன்ன காரியத்தை அப்படியே செய்றீங்க, அப்போ பரவாயில்ல, என் வார்த்தைக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, என்னை கனப்படுத்துறீங்க அப்படின்றது என்ன இருதயத்துக்கு அப்போ ஒரு சந்தோஷம் தோணல. இதுதான் ஆண்டவருடைய இருதயத்துல தோன்றுதான். அவருக்கு பிரியமா இருக்கு. கொடுத்த காரியத்தை நம்ம நேர்த்தியா செய்கிற பிள்ளைகளாய் மாறணும். அந்த மற்றவர்களுக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்கிறார். 4வது வசனம் கடைசி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் இந்த வார்த்தையில ரட்சிக்கப்படணும்.
இந்த வார்த்தை சாதாரணமானதில்ல, ரட்சிப்புக்குரிய ஒரு வார்த்தை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சித்தமுள்ள சத்தியத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம். இது யாரெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லமையானவர். நல்லா ஜெபிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு கூட மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஜெபிக்கும் போது கடைசியா தான் நம்முடைய குடும்பத்துக்காக இருக்கணும். ஜெபம் ஆரம்பிக்கும் போது சபையில இல்ல, உங்க தனிப்பட்டையோ குடும்ப ஜெபத்திலேயோ நீங்க ஜெபிக்கும் போது முதல்ல உங்க ஜெபம் மற்றவங்களுக்காக இருக்கணும். கடைசி உங்க குடும்பத்துக்காக ஜெபித்து முடிக்கணும். ஆண்டவர் இம்மட்டுமா அவர்களுக்காகவும் ஒவ்வொருக்காக ஜெபிக்க இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளா இந்த சமூகத்தில் ஜெபிக்க உதவி செய்யுங்க. எங்க குடும்பம் உமக்கு சாட்சியாக மாறட்டும். அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு தந்ததற்காக நன்றிப்பா. சொல்லி ஜபத்தை முடியுங்க. உண்மையா சொன்ன ஜபம் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். மறைமுகமாய் பலனை கொடுக்கும், மறைமுகமா பலனை கொடுக்கும். புரியுதுங்களா? ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், அப்படி பேசிட்டே இருக்கும்போது, அண்ணே நான் ஒரு பொண்ணை ரொம்ப விரும்பினேன், அந்த பொண்ணு திடீர்னு என் சொந்தக்கார பொண்ணு தான் திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டா, காரணம் என்னன்னு கேட்டேன். அப்பதான் எனக்கு சொல்லவே இல்லை. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்க அப்பா இறந்துட்டாரு, நாங்க வீடு வாசல் இல்லாம ஆயிட்டோம், வாடகை வீட்டுல இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வழியே இல்லை. நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு போயிட்டாங்க. கடைசியில விசாரிச்சு பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், நாங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரிலாம் ஆயிட்டோம், நாங்க ரொம்ப ஏழையா மாறினதுனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. நான் ஆசையா நேசிச்ச என் சொந்தக்கார பொண்ணு என்ன விட்டுட்டு போயிடுச்சு, வேற யார் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லண்ணே, இந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டு நினைக்கும் போது தான் வேதனையா இருந்துச்சு. அதான்ப்பா மனுஷனை யாரையும் நம்ம கடவுள் நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாருப்பா. அதை மட்டும் நம்ம மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமாண்ணே எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், அவர் இருக்கிறாருன்னு. யாரு? ஒரு இந்து பையன் விக்கிரக ஆராதனை உள்ளவன். அவன் சொல்றான் ஏசப்பா இருக்கிறாருன்னு எப்ப தெரியுமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் மழையில நிக்கிறேன், ஜோர் மழை பெய்யுது, யாருமே இல்லை உதவி செய்ய. அந்த என் வீட்டுக்கு நடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எங்க அம்மா சொல்றாங்க நீ வராத, மழை நிறைய பேர், இடி வேற இடிக்குது, பயப்பட அங்கேயே நில்லு, வராதுன்னு சொல்றாங்க. நான் நினைச்சேன் சரி அப்படி கிடைக்க எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏசப்பா, நாங்க இந்து தான், ஆனா எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க, ஏசப்பா கூப்பிடு, ஏசப்பா உதவி செய்வான்னு சொல்லுவாங்க. உடனே நான் இங்க நின்று அந்த மழையில, ஏசப்பா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு கொடை தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். யாருன்னே தெரியல. ஒரு தாத்தா பக்கத்துல வந்து, தம்பி நான் அந்த வழியா தான் போறேன் வரியா அப்படின்னு கேட்கிறேன். யாருன்னே தெரியல அந்த தாத்தா. அப்பதானே நான் நினைச்சேன் ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. எங்கேயோ இருக்கிறவனுக்கு ஒருத்தர் ஆண்டவர் தரிசனம் ஆவார் என்றால் அவரை ஆராதிக்கிற, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, கண்ணீர் வடிக்கிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்காம அந்த நிமிஷம் என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சதுன்னு. எங்க அம்மா சொன்னாங்க வராத, அங்கே இரு, மழை நின்று பேருக்கு வாங்கினாங்க. ஆனாலும் நான் ஒரு டெஸ்ட் பண்ண, ஏசப்பா நீங்க இருப்பீங்கன்னா எனக்கு ஒரு கொடை தருவீங்களான்னு கேட்டேன். யாரோ ஒரு தாத்தா பக்கத்துல வந்து, தம்பி நீ எங்க போற, அந்த வழியா தான் நான் போறேன் வரியான்னு எனக்கு கொடையில கொண்டு போய் என் வீட்டு வாசல விட்டுட்டு போனாங்க. ஆனாலும் சில கட்டுப்பாடுனாலதான் நான் விலகி இருக்கிறேன் தவிர ஏசப்பான்னு ஒருத்தர் உண்மையா இருக்கிறாங்க. இந்த உண்மை யாரெல்லாம் நம்புறாங்களோ நான் மற்றவர்களுக்காக ஜெபித்தா என் ஆண்டவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை யாருக்குள்ள வருதோ அவங்க குடும்ப ஆசீர்வாதமா மாறும். போனது போகட்டும், சுயநலமான ஜபங்கள் மாறட்டும். மற்றவங்களுக்காக ஜெபிங்க, அநேகருக்காக ஜெபிங்க. கொடுத்த குடும்பத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை பின்தொடர்கிற பொல்லாத அந்நிய அக்கினிகள் விலகி போகும். கர்த்தருக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கை மாறினதை போல ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றவர் வல்லமையா. வெறுத்தாங்க, உதறி தள்ளினாங்க, புறம் பேசினாங்க, ஆனாலும் அந்த யோபு ஜெபித்த ஜெபம் அவர் வாழ்க்கையை மாற்றினார். உங்க வாழ்க்கை மாறாதா? என் ஆண்டவர் உங்களை ஒதுக்குகிறவர் தேவன் அல்ல, சேர்த்துக் கொள்ளுகிறவர். கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை அதிசயமாய் ஒரு நாள் மாறும். மற்றவர்கள் பார்க்கிற அளவிற்கு ஒரு தலை உயரும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமே. கவலைப்படாம ஜெபத்தோடு இருங்க, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.